சட்டக்கல்லூரியில் மாணவர்கள் உருப்படியான படிப்பு. இந்தாங்க. ஆ. ஆ. எவ்வளவு மென்மையான விரல் என்னோடது. ஆத்தி எடுத்து வரக்கூடாதாடி? ஐயா உனக்கு அறிவே இல்லடி. ஆத்தி தாங்க கொண்டாந்த. சரி, உன் பொண்ணுக்கு வேற வேலைக்கு போற ஐடியா இருக்கா இல்லையா? நல்ல வேலை கிடைக்க வேண்டாமாங்க? எப்படி கிடைக்கும்? இதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த, என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீன்னு கேட்பான். இவ எல்லாத்தையும் புட்டு புட்டு வைப்பா. அதுக்கப்புறம் ஒரு பையன் வேலை கொடுப்பாங்கிற சல்யூட் அடிச்சு போயிட்டு வான்னு சொல்லுவான். வேலை கிடைக்கலன்னா என்னங்க? அவளை சஸ்பெண்ட் தானே பண்ணிருக்காங்க. கொஞ்ச நாள்ல திரும்ப அந்த வேலைக்கு போயிடுவா. கொஞ்ச நாள்ங்கிறது உன்னோட கற்பனை. ஆனா அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்ச நாள்ங்கிறது பல வருஷம்டி. அது வரைக்கும் அவ வீட்டுல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க போறாளா? பெத்த பொண்ணுக்கு சோறு போடுறது பாரமா? ஏண்டி பணத்தோட அருமையெல்லாம் உனக்கு தெரியுமா? இந்த வீட்டுக்கு நான் அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டிருப்பேன் தெரியுமா? இனிமே மாசம் வாடகை, மளிகை, பால், கேஸ், பேப்பர் காரன், இதுக்கெல்லாம் எங்கடி போறது? என்னங்க நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? உள்ள வரலாங்களா? சார் வணக்கம் சார். வணக்கம்மா. வாங்க சார், வாங்க வாங்க. வணக்கம் ஐயா. இப்படி உட்காருங்க சார். என் பொண்ணு ரஞ்சினிய ஜெயில இருந்து விடுதலை பண்ணி கொண்டாந்தீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. என் பொண்ணுக்காக யாருமே வாதாட முன் வராதப்ப என் பொண்ணுக்காக நீங்க வாதாடுனீங்களே, ரொம்ப நன்றி. என் பொண்ணோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு ஒரு ஜோசியரா வந்து சொன்னீங்க. அவ எதிர்காலத்துக்கு வழிகாட்டிட்டீங்க. இழிச்சாருடி. விடுதலை வாங்கி தர மாதிரி தந்து அவ வேலையை சேர்த்து கெடுத்தாருடி. வேலை இல்லாம அவ வீட்டுல இருக்கிறது ஒண்ணுதான், ஜெயில இருக்கிறது ஒண்ணுதான். மளிகை சாமா காய்கறி செலவாது மிச்சம் ஆயிருக்குண்டி. ஏயா, உன்னை பார்த்தா நீளமான ஜிப்பாலாம் போட்டு பெரிய மனுஷன் மாதிரி இருக்கா. உனக்கேயா இந்த சின்ன புத்தி? நான் கேக்குறேன், உங்ககிட்ட யாராவது வந்து கேட்டாங்களா ஏன் பண்ண காப்பாத்துங்கன்னு? நீயா வந்தா நீயா வாதாடுன. எல்லாம் கூடி வர்ற நேரத்துல அவளுக்கு சஸ்பெண்ட் ஆர்டர் வாங்கி கொடுத்துட்ட. உதவி செய்யற மாதிரி செஞ்சு என் குடும்பத்துக்குள்ள இப்ப குண்டை தூக்கி போட்டியா? இப்ப இருக்கிற வேலையும் போய் அவன் நடுத்தரவில் நின்றுட்டு இருக்கா. நீ அவளை காப்பாத்த போற? நான் தானே அவளை காப்பாத்தி ஆகணும். நல்லா இருக்கு எது நீங்க பேசுனது. ஓ, ஆனா அறிவே இல்லாம பேசுறீங்க. நீங்க மட்டும் இல்ல, உங்க குடும்பம் மட்டும் இல்ல, உங்க குடும்பம் மாதிரி 1000 குடும்பங்களை காப்பாத்துற சக்தியும் அறிவும் ரஞ்சனிக்கு இருக்கு. யோ இருக்குனாயா, நீ என்ன முழிக்கிற? இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில அவ காப்பாத்திக்கிறதே பெருசு. இதுல 1000 பேர் அவ காப்பாத்த போறாளாக்கும். பாரு, இங்கிருந்து அவ வாசப்படி தாண்டி வெளியே போனா ஒன்றத்துக்கு ஒரு இடம் கிடையாது. நீ கேட்டுக்கோ, இந்த வீட்டுக்கு 30,000 அட்வான்ஸ் நான் தான் கொடுத்துருக்கேன். என்னமோ பெருசா பேச வந்துட்டேன். இடத்த காலி பண்ணியா? நீங்க என்ன பேசுறீங்க? அவர் நமக்கு தெய்வம் மாதிரி. நம்ம பொண்ண தண்டனையில இருந்து காப்பாத்தி இருக்காரு. ஏய், இந்த ஆளை காப்பாத்தலடி, உன் பொண்ணுக்கு தண்டனை தாண்டி வாங்கி கொடுத்துருக்காரு. அவர் எதுக்காக சஸ்பெண்ட் வாங்கி கொடுத்தாருன்னு எனக்கு தெரியுங்க. சட்டப்படி விடுதலை வாங்கி கொடுத்திருக்காரு, தர்மப்படி சஸ்பெண்ட் வாங்கி கொடுத்திருக்காரு. சஸ்பெண்ட் என்ன, அந்த வேலை நிரந்தரமா போனா கூட எனக்கு கவலையே கிடையாது. என் பொண்ணு ஜெயிலுக்கு போக காரணமா இருந்த அந்த வேலை அவளுக்கு வேண்டாம். கடவுள் மாதிரி இவர் வந்து என் பொண்ணு நிரபராதின்னு சொல்லலைன்னா இந்நேரம் என்ன ஆயிருக்கும்? இன்னைக்கு அவளை பார்த்து பெருமையா பேசினவங்கெல்லாம் சிரிச்சு பேசியிருப்பாங்க. ஆமாடி, விட்டா அவர் கால் விழுந்து பாத பூஜையை பண்ணிடுவா போல இருக்கு. சரி, நான் இடைஞ்சலா இருக்கிற விலகிட்டுமா? தப்பே இல்லைங்க. சார் வாங்க சார், உட்காருங்க. இருக்கட்டும்மா, பரவாயில்ல. அம்மா, சார் காஃபி ஏதாவது கொடுத்தியா? காஃபி, டீ, ஓவல் எல்லாத்தையும் கொடுத்து உபசரிச்சு, ஐயா நீங்க இதை சாப்பிடாம போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தோம். நீ வந்துட்ட. ஏன்னா இந்த வீட்டுக்கு படி அளக்கிற மகான் இவர் தானே. எங்களை பேசுற மாதிரி எல்லாரும் பேசாதீங்க. பாரு, இது என் வீடு, நான் அப்படித்தான் பேசுவேன். இந்த வீட்டுக்கு 30,000 அட்வான்ஸ் நான் தான் கொடுத்துருக்கேன். முதல்ல சங்கீதா கூட சுத்திக்கிட்டு இருந்து ஜெயிலுக்கு போனேன். அவ பொண்ணே உனக்கு எதிராக கேஸ் போட்டா. இப்ப இந்த ஆளு கூட சுத்துற. நல்லா விளங்கிற இந்த குடும்பம். இந்த மாதிரி தண்டை சோத்தெல்லாம் வச்சுக்கிட்டு அலனுங்கிறது என் தலை விதி. ராஜகோபால், கொஞ்சம் வார்த்தையை அளந்து பேசுங்க. சார், நாம இங்க இருந்தா இப்படிதான் பேசிட்டே இருப்பாரு. நம்ம போயிடலாம் சார். வா. பார், நான் அப்பன்னு சொல்றேன், இந்த ஆள் கூட நீ போக கூடாது. என்ன மன்னிச்சிடுங்கப்பா, எனக்கு சில கடமைகள் இருக்கு, நான் போய்தான் ஆகணும். அப்படி என்ன கடமை? இந்த ஆள் உனக்கு வக்கீல் மட்டும்தானா இல்ல வேற ஏதாவது தொடர்பு? அப்பா, என்ன சொன்ன? இன்னொரு முறை அவளை பத்தி பேசின உன் குடலை உருவிடுவேன், ஜாக்கிரதை. யோ, சட்டம் படிச்சாலே சட்டையை குடிக்கிற புத்தி எல்லாம் வந்துருதா? உருட்டுக்கட்டையில எடுத்து வந்திருக்கியா? எங்கயா உருட்டுக்கட்டை? கையடியா? நான் இவளோட அப்பன்.
அவளை நான் என்ன வேணாலும் பேசுவேன். நீ யாரையும் இடையில முந்து பேசுறதுக்கு? பாத்தியா, உங்க அப்பா சட்டை பிடிக்கிற அளவுக்கு இந்த ஆளுக்கு தைரியம் வந்துருச்சு. இந்த ஆளு கூட உறவாட போறியா நீ? என்னங்க நீங்க? சொல்லு, இந்த ஆளோட பேச கேட்டு முன்னாலே போறியா? இதா பாரு, நீ எனக்கு பிறந்தவளா இருந்தா. சார் ப்ளீஸ் சார், உணர்ச்சி வசப்பட்டு எல்லாரும் பேசினா எல்லாம் தப்பாயிடும். நீங்க போங்க சார், நான் அப்புறமா வரேன். என்னம்மா வேண்டாம் சார் ப்ளீஸ். நான் சொல்லிட்டேன்ல, போ. பேசாம இருங்க. நல்லா இல்ல. பரவாயில்ல, மனசுக்குள்ள இந்த அளவுக்காவது அப்பங்கிற மரியாதை கொடுத்து இங்கே நின்னுட்டீல. தேங்க்ஸ். ஏய், முன்னாடி வாய் பொழந்து பார்த்துட்டு இருக்க, போய் சூப் வைடி. டயர்ட் ஆயிடுச்சுல பேசி. போ. அறிவு கட்ட முட்டம். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? யாரு நினைச்சிட்டு இருக்க நீ? அவளை வேணாம். எத்தனை கடமைங்க இருக்கு, எத்தனை செய்ய வேண்டியது இருக்குது. தின்னுட்டு தின்னுட்டு சுமைங்க இதுங்க. அம்மா, சார் மன்னிச்சிடுங்க சார். நான் யாருமா? காலையில எங்க வீட்டுல நடந்த விஷயத்துக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். என்னால உடனே உங்க கூட வெளியில வர முடியல சார். அப்பா பேச்ச மீற முடியாம தான் அம்மா ரொம்ப வேதனைப்பட்டு இருக்காங்க. அவர் சம்பாதிச்சு கொண்டு வந்து கொட்டலனாலும் எங்களுக்கெல்லாம் பாதுகாப்பா இருக்காரு. அவரையே அறியாம எங்க வாழ்க்கைக்கு ஒரு ஆறுதலா இருக்காரு. நான் உங்க பொண்ணு இல்ல, உங்களுக்கு பொறுக்கலன்னு சொல்லி ஒரே நிமிஷத்துல எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒடிச்சிட்டு உங்க கூட என்னால வந்திருக்க முடியும். அப்படி செஞ்சிருந்தா என்ன மாதிரி ஒரு நன்றி கெட்டவ இந்த உலகத்திலே இருக்க முடியாது. அந்த சந்திரமதி எங்க அம்மாவுக்கு பண்ண துரோகத்தை விட என்னோட நன்றி கெட்டத்தனம் தான் பெருசா இருந்திருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்கள பிரிச்சு பார்க்க முடியாம அவஸ்தைப்படுறேன். என் கையை சுட்டுக்கிட்டதுக்காக பதறி போய் மருந்து போட்டு அன்போடு சாதம் ஊட்டி விட்ட அந்த அன்ப அடியோட மறந்துட்டு என்னால வாழ முடியும்னு தோணல சார். போதும், இதுக்கு மேல எதுவும் சொல்ல வேண்டாம். என் கூட வா. வார்த்தைக்கு வார்த்தை என் குடும்பம் இன்னொரு குடும்பத்தை பத்தியே சொல்லிட்டு இருக்கேம்மா. இங்க பாரு, உண்மையிலேயே இதுதான் உன் குடும்பம். உன்னையே கண்ணாடியில பாக்குற மாதிரி இருக்குல்ல? உண்மையிலேயே உன்னை முதல் முறையா பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் இருக்கு. உன்னை அனாதையாக்கினது உங்க அம்மா இல்லம்மா, அந்த சந்திரமதி. உங்க அம்மா கூட நீ வாழாம இருந்திருக்கலாம், அவ உன்னை தூக்கி வளர்க்காம இருந்திருக்கலாம், உனக்கு தாலாட்டு பாடாம இருந்திருக்கலாம். ஆனா அந்த சந்திரமதி உன்னை கருவிலேயே அழிக்க முயற்சி பண்றப்ப உன்னை காப்பாத்தி உயிர் கொடுத்தது உங்க அம்மா தான். அன்னைக்கு அவ உனக்கு உயிர் கொடுக்கலன்னா இன்னைக்கு சொந்தம்னு சொல்லிட்டு இருக்கிய அப்பா அம்மா யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. உன்னை சொல்லி குத்தம் இல்லம்மா. ஏன்னா நீ உங்க அம்மா கூட ஒரு நாள் கூட வாழல. நான் வாழ்ந்திருக்கேன்.
ஒரு நல்ல சகோதரனாய், நண்பனாய், நல்ல ஆசிரியனாய், ஒரு சேவகனாய். நீலாம்பரியை பத்தி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வேற யாருக்கும் தெரியாது. ஒரு நிமிஷம். இது உனக்கு சொந்தமானதுமா? இது உன் கூட இருக்கும்போது எப்போதும் உங்க அம்மா உன் கூட இருக்கிற நினைப்பு இருக்கும். அது மட்டும் இல்லை, உங்க அம்மாவுக்கு நீ செய்ய வேண்டிய கடமை ஒன்று பாக்கி இருக்குங்கிற நினைப்பு உனக்கு உறுத்திக்கிட்டே இருக்குமா? என் கடமையை செய்யாம நான் விட மாட்டேன் சார். நிச்சயமா நான் என் கடமையை செய்வேன். அந்த சந்திரமதியை நான் அழிக்காம விட மாட்டேன். என் அம்மாவை அவ ஜெயிலுக்கு அனுப்பின மாதிரி அவளையும் என்ன ஜெயிலுக்கு அனுப்புவ சார். உங்களை நான் அங்கிள்னு கூப்பிடலாமா? வார்த்தைக்கு வார்த்தை உங்க அம்மா தான் என்ன சத்திய அண்ணன் கூப்பிடுவா. என்ன அங்கிள்னு கூப்பிட்டா அந்த உறவு மீண்டும் உயிர் பெற்றதுன்னு நினைச்சுக்கிறேன். கூப்பிடுமா? அங்கிள், எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும். எந்த சூழ்நிலையிலும் என் வீட்டு ஆளுங்களுக்கு நான் உங்க வீட்டு பொண்ணு இல்லைங்கிற விஷயம் தெரியக்கூடாது. சத்தியம் பண்ணுங்க. அதை விட முக்கியமா இன்னொன்னு இருக்குமா? நீ நீலாம்பரியோட பொண்ணு அப்படின்னு சந்திரமதிக்கு தெரிஞ்சா உன் உசுருக்கு மட்டும் இல்லைம்மா, உன்னை நம்பி இருக்கிற அந்த குடும்பத்தில் ஒவ்வொரு உயிருக்கும் ஆபத்து. அது எனக்கு தெரியும். சத்தியமா என்னை தாண்டி இந்த விஷயம் வெளியே போகாதுமா. அம்மா, என்னம்மா, என்னாச்சு? யார் மேல என்ன கோபம்? யாரு மேல நான் கோவப்பட்டு என்ன ஆக போகுது? உமாவை எப்படியாவது மறுபடியும் காலேஜ்ல சேர்த்துடலான்னு பிரின்சிபலை பார்க்க போனேன். ஆனா எவ்வளோ கெஞ்சி பார்த்தோம், கடைசி வரைக்கும் அவளை சேர்க்கவே மாட்டேன்ட்டாரு. இனிமே அவ ஃபியூச்சர் என்ன ஆகுமோங்கிற பயம், நான் சொல்ற பேச்ச கேட்டு நடக்க மாட்டேங்கிறாளேங்கிற கோவம். உன்னை யார் போய் பிரின்சிபலை பார்க்க சொன்னது? நான் சொன்னேனா? இனிமே அவங்களே என்ன காலேஜில் சேர்த்துக்கிறதா இருந்தாலும் நான் சேர்ற மாதிரி இல்லை. இல்லை, தெரியாம தான் கேட்குறேன். எதுக்காக இப்போ போய் பிரின்சிபலை பார்த்த? உனக்கு என் மேலே நிறைய அக்கறை இருக்கு, நான் தான் the world's best mother அப்படின்னு நிரூபிக்க போனியா? சி, வாய் மூடு. இப்படி பேசி பேசி தாண்டி உன் வாழ்க்கையே சீரழிஞ்சு போயிருக்கு. இந்த உலகத்துல படிச்சவனே பரதேசியா இருக்கும்போது படிக்காத உன்னால என்னடி கிழிக்க முடியும்? என்னால் எல்லாம் பண்ண முடியும். அது எப்படி சாதிக்கணும்னு எனக்கு தெரியும். பேஷ், என்னடி தெரியும்? என்ன தெரியும் உனக்கு? பெத்த தாய்கிட்டே கர்ப்பமா இருக்கேன் போய் சொல்ல தெரியும். ஊரறிஞ்ச அயோக்கியனை காதலிக்க தெரியும். அவன் செத்ததுக்கு அப்புறம் என்னமோ உத்தம புருஷன் செத்து போயிட்டா மாதிரி வெள்ளப்படவை கட்டிக்கிட்டு வேஷம் போட தெரியும். கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம அவன் கூட கூடி கூத்தடிச்சத பத்திரிகைக்கு பேட்டியா கொடுக்க தெரியும். வரட்டு ஜம்பம், வீண் ஜவடால், இதெல்லாம் ரொம்ப நல்லாவே தெரியும். பழி வாங்குறேன்னு கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சு அவமானப்பட தெரியும். இப்படி எல்லாம் தெரிஞ்ச உனக்கு தெரியாதது ஒன்னே ஒண்ணுதான், உண்மையான அன்பும் பாசமும். யாரெல்லாம் உன் மேல உண்மையான அன்பு காட்டுறாங்களோ அவங்களெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஏமாத்தவங்களோட அன்பு உண்மைன்னு நினைச்ச பாரு, கடைசியில் என்னாச்சு? வீட்டை விட்டு வெளியே கூட போக முடியாத அளவுக்கு பேர் கெட்டு போச்சு. என்னை பத்தி யார் பேசுறதா இருந்தாலும் ஏன் முன்னாடி வந்து நின்று பேச சொல்லு. பேசுனா உன்னால என்ன பண்ண முடியும்? என்னடி பண்ண முடியும்? உண்மையை பேசுறவங்கள உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. அதை விடு, இனிமே நீ என்ன பண்ண போற? இத்தனை நாளா படிப்பை மறந்து பண்பை மறந்து ரஞ்சனியே பழி வாங்குறதுலயே இருந்த. என்னாச்சு? கடைசியில நியாயம் ஜெயிச்சிச்சு. உன் காதல அயோக்கியன்னு ஊரறிய நிரூபணமாச்சு. அந்த சாப்டர் உன் தோல்வியோட முடிஞ்சிச்சு. இனிமே வரப்போற சாப்டரையும் இந்த மாதிரி ஏதாவது ஏடா கூடமா செஞ்சுதான் தோக்க போறியா?
என்ன பண்ண போற? வேலைக்கு போறேன்னு சொன்ன நிச்சயமா இந்த ஊர்ல உனக்கு வேலை கிடைக்காது. படிப்பு உன்னை பொறுத்த வரைக்கும் இல்லைன்னே ஆயிப்போச்சு. உன் எதிர்காலம் நல்லா இருக்கும்னா நான் வாழ்க்கை பூரா உழைக்க தயாரா இருக்கேன்டி. ஆனா அதுக்கு நீ தயாரா இருக்கியா? நான் எதுக்காக உழைக்கணும்? இது எங்க அப்பாவோட வீடு. இது வித்தா பல கோடி ரூபாய்க்கு போகும். எனக்கு பங்கு இருக்குல்ல, அந்த ஷேரை என்கிட்ட கொடு. பேங்க்ல போட்டனா சாகுற வரைக்கும் உட்காந்து சாப்பிடுவேன். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. நடத்தி காட்டுறேன். அதையும் பாத்துடலாம். அம்மா சங்கீதா, உமா சின்ன பொண்ணு, அவளுக்கு சமமா நீயும் பேசிட்டே போனா அவளுக்கு கோபம் அதிகமாயிடும் இல்லையா? வலிக்குது, ரொம்ப வலிக்குது. சின்ன பிள்ளைல இருந்தே அவ மேல எவ்வளவு கனவெல்லாம் வச்சிருந்தேன். அவ எப்படி எல்லாம் வாழணும்னு ஆசைப்பட்டேன். அவ படிச்சு சம்பாதிச்சு நம்ம 2 பேருக்கு கொடுத்த வேண்டாத்த. ஆனா இருக்கிற இந்த வீட்டையும் வித்துட்டு நம்ம 2 பேரையும் அனாதையாக்க பாக்குறாத்த. வயசான காலத்துல நீங்களும் நானும் எங்க போவோம்? இந்த வீட்டை கட்டுறதுக்கு என் வீட்டுக்காரர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாரு. அத்த பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இனிமேலாவது அவளுக்கு நல்ல புத்தியை சொல்லிக் கொடுங்க. ஆண்டவா, ஏன் இப்படி ஒரு சோதனை? குழந்தை பிறந்த 40வது நாள்ல தாயோட முக அடையாளம் தெரியும்னு சொல்லுவாங்க. நான் பிறந்த 27 வருஷம் கழிச்சு இன்னைக்கு தம்மா உன் முகத்தை பார்த்தேன். அம்மா சொல்லிதான் அடுத்தவங்க யாருன்னு குழந்தைக்கு தெரியும். ஆனா அடுத்தவங்க சொல்லிதான் அம்மா யாருன்னு எனக்கு தெரிய வந்தது. நீ இல்லாம போயிட்டியம்மா, என்ன அனாதையாக்கிட்டு போயிட்டியம்மா. சந்தோஷம் துக்கம் எதுவா இருந்தாலும் அம்மா கிட்ட தான் பகிர்ந்துக்க முடியும். நான் யார்கிட்டம்மா என் சந்தோஷத்தையும் துக்கத்தையும் சொல்லுவேன்? நீ என் பக்கத்துல இல்லைனாலும் என்னை பார்த்துட்டே இருப்பேன் நம்புறம்மா. உன்னையும் என்னையும் பிரிச்சவங்கள நான் தண்டிக்க போறேன். அதுக்கு ஆசீர்வாதம் வேணுமா?